ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உயிரோடு இருக்கின்றேன், உனக்கு முன்னே இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகின்றாயா? உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயா? உன்னுடைய கவலைகளை போக்க நான் ஓடி வருகிறேன் என்றும், உன்னுடைய துன்பத்தில் கை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்றும் நீ நம்புகின்றாயா இல்லையா? நான் இருப்பது உண்மை என்றால் உடனே எனக்கு பெயரிட்டு என்னை கூப்பிடு. அப்பா என்று கூப்பிடு, அம்மா என்று கூப்பிடு, தாயே தந்தையே என்று உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே என்னை கூப்பிடு. நான் ஓடி வந்து உன் முன்னால் நிற்பேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று தேட வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கின்றேன் உனக்காக என்பதை எப்போதுமே நினைவில் வை. மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மனதில் உனக்கென்று ஒரு இடம் உண்டு. உனக்காக எப்போதுமே நான் இங்கே தான் இருக்கின்றேன். நீங்கள் கீழே இறங்கும்போது உங்கள் கையை பிடித்து கொண்டு நான் மேலே அழைத்து வந்து விடுகிறேன். கீழே என்பது பெரிய ஆபத்தானது. அங்கே இருந்து உன்னை கை தூக்கி விடுவது நான் தான். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு ஒரு நொடி போதும். கவலையாகவே இருக்காதே, எல்லாமே இறைவனுக்கு தெரியும் என்று நம்பி ஒவ்வொரு பொழுதையுமே தொடங்கிப்பார். உன் வாழ்க்கை மிகவும் நன்றாகவே இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. முதலில் உன் கூட நான் இருக்கின்றேன் எப்போதும். நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய், சில நேரங்களை தடைகளாக நினைத்து வந்தாய். அது எல்லாம் எதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கு போகின்றன. நீ நினைத்தது எல்லாமே நேர்மறையாக மாறப்போகின்றன. உன் மனதில் உள்ள எதிர்மறை எல்லாம் நீங்கி நேர்மறையை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து விட்டேன். வரும் காலங்களில் அவைகள் எல்லாம் உன் தடைகளை நீக்கப் போகின்றன. வெற்றி தருவதை நீ காணப்போகின்றாய். உன் இல்லத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அத்தனை கால கஷ்டங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக மாறப்போகிறது. உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விட்டு மேலே எழும். அதை உன்னை வழிநடத்தி உனக்கு நிச்சயம் வெற்றியையே தரும். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது கடவுளின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ தூங்கும்போது உனக்கே தெரியாமல் உன் அருகில் இருப்பது யார்? நான் தான். உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். எல்லா நேரமும் நல்லது நடக்கும். உனக்கு நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் அல்லவா? அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது. என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா? உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது. அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழிக்கும். பல நல்லதுகளை சொல்கின்றேன், ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான். உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா. நேர்மறையை அங்கே நீ வைத்துவிடு. விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும். அதற்கு நானும் பொறுப்பு. நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும். நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் தானே நடக்கின்றேன், நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ நடத்தப் போவதும் நான் தானே. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஏன் உனக்குள்ளே அவநம்பிக்கையை குடிக்கொண்டிருக்கிறது? அந்த அவநம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை. நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்கும். நான் இருக்கின்றேன்.
உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறதல்லவா? அவர்கள் நன்றாக இல்லை, ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டு தான் இருக்கின்றார்கள். என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய். நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். அது தவறு. நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும். தெய்வம் இன்றே கொல்லும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன், ஒரு கை. அதனால் நீ பயப்படாதே. நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன். ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய். எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய். யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன். நீ கவலையின்றி மீண்டு வா. உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா. உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன். உன் மனதிலுள்ள எதிர்மறையை நீக்கிவிடு. உன்னை நம்பிக்கை துரோகத்தால் நிறைய பேர்கள் வீழ்த்த நினைக்கின்றார்கள். நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை இழத்து கொண்டிருக்கின்றார்கள். அது இப்போது வெளியே வரவில்லை. ஆனால் எனக்கு தெரியும். நானும் பல முறை அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றியும் இருக்கின்றேன். நீ நம்பியவர்கள்தான், உன்னுடன் இருப்பவர்கள்தான், உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான். நீ யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவர்கள்தான். உன் நம்பிக்கை துரோகத்தால் உன்னை வீழ்த்தி உன்னிடம் உள்ளதை அவர்கள் அபகரிக்க நினைக்கின்றார்கள். அந்த நபரை நினைத்து உன் மன நிம்மதியை நீ இழக்காதே. அதற்கான கரும வினையை அவர் நிச்சயம் அனுபவிப்பார். உன்னுடைய மனமானது மிகவும் தூய்மையானது, கள்ளம் கபடமற்றது, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதது உன்னுடைய மனம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னுடைய மனம். அப்படி இருக்கும் உன் மனதிற்கு நான் எந்த கெட்டதையும் அனுமதிக்க மாட்டேன். யாருடைய துரோகத்தையும் உனக்கு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். யாருடைய எதிர்மறையும் யாருடைய எதிர்வினையும் உன்னிடம் செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை உனக்கு எதுவுமே ஆகாது. அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும் நபரை நீ கண்டறிந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதியே போய்விடும். கவலைப்படாதே, யார் என்று குழப்பிக்கொள்ளாதே. பிறகு ஏன் என்னிடம் சொல்கிறாய் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? அது உனக்கு தெரிய வேண்டும். எல்லோரிடமும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நீ எளிதில் நம்பக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரிடமும் நீ ஏமாந்து விடாதே. உன்னிடம் ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காக அதை உனக்கு இலகுவாக பேசி அவர்களை சாதித்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்கான பலனை அனுபவிப்பது நீ. நம்பிக்கை துரோகம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் உன்னிடம் பழகி கொண்டிருக்கின்றார்கள். நீ நம்பும் அளவிற்கு அவர்கள் ஒன்றும் தூய்மையானவர்கள் கிடையாது. புரிகிறதா? கர்ம வினை அப்படியே ஆகட்டும் என்றும் விட்டும் விடாதே. இப்போது அதை உனக்கு சொல்லி உன் கர்ம வினையை குறைப்பதற்காக, கர்ம வினையை நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இதை நீ சர்வ சாதாரணமாக எண்ணிவிடாதே. நான் சொல்வதை இப்போதே நீ சுதாரித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கலாம். யாரையும் எப்போதும் எளிதில் நம்பக்கூடாது. இறைவனின் மட்டுமே நம்பு. அவர் மட்டுமே தூய்மையான மனம் படைத்தவர். இறைவன் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். முழுமையாக நம்பும் பக்தனை அவர் எப்போதும் கைவிடவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். நம்பு, எல்லோரையும் நம்பு என்று சொல்லவில்லை. உனக்கு உண்மையானவர்களை தேடி கண்டுபிடி. இறைவனை நம்பு. நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். குழந்தையே, விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதப்பா. நீ புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வந்து போகும். அவையாவும் உன் உள்ளத்தில் தங்காதபடி நீ பார்த்து கொள்ளு சாமி. முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம்தான் சாமி. உனது எதிர்காலத்தை பற்றி நீ யோசிப்பது தவறில்லைப்பா. ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கிட்டு தற்போது உள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கி கொள்றப்பா.
வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது சாமி. கலங்காதப்பா, எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ. என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் உன் அப்பா அளிப்பேன். உனக்கே தெரியல சாமி, இது கைகூட வேண்டிய செயல்கள் எல்லாம் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் சாமி. நான் அதை நடத்தி கொடுக்குறேன்ப்பா. உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் சாமி. என் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையே இருக்கா இல்லையா? என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்பட சாமி. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க போற. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்த போகிற சாமி. அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் பயணிப்ப. அது நிச்சயம் வெற்றி பாதையாக தான் இருக்கும் சாமி. நீ எதை பற்றியுமே நீ கவலைப்படாத. ஏன் சாமி எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் பாபா பாதத்தில் சரணடைஞ்சிட்டிய, பிறகு ஏன் கவலை? உனக்கு தான் உன் அப்பா இருக்காரே. உனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், நீ என்னை வந்து ஒரு நட பார்த்துட்டு போ. அந்த சாயின் தரிசனத்தை நீ பார்த்துட்டு போ. அதுதான் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா சாமி? அதாவது சாயின் தரிசனமே நம்முடைய ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் முழுமையான மாற்றத்தை கொண்டு வர வல்லது. நம்முடைய வாழ்க்கையில் மிச்சம் மீதி இருக்கிற பூர்வ ஜென்ம வினையெல்லாம் துடைக்கப்பட்டு இந்திரிய சுகங்களின் மீது விருப்பமின்மை படிப்படியாக படரும் சாமி. சாயினுடைய கிருபை மிகுந்த பார்வை உனக்கு பல ஜென்மங்களாக நாம் சேமித்த பாவங்களையெல்லாம் அழிச்சிடும் சாமி. அவருடைய பாதங்கள் அழியாத ஆனந்தத்தை நமக்கு அளிக்கும். நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. இன்னும் ஆழமாக வேரூன்றி ஓடணும் சாமி. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்க. உனக்கு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியாப்பா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்கவே மாட்ட சாமி. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் சுவை எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் சாமி. ஏன் சாமி, நீ நினச்சது எல்லாமே உன் கைக்கு கிடச்சிட்டா நீ அப்போ திருப்தி படுவியா? ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது சாமி. நீ உன் விருப்பங்கள், உன்னோட கனவு, உன்னுடைய ஆசையை, உன்னோட லட்சியத்தை என்று வாழ்ந்து வந்தா சுயநலமாக மட்டும்தான் நீ தனியாக இருப்ப சாமி. ஓசையே இருக்காது பற்றிய ஒரு இசைக்கருவி, அது போல இருப்ப சாமி. முதல்ல ஏன் இப்படி என்னை படுத்தீங்க என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்திக்கப்பா. உன்னுடைய நிறைய திறமைகள் இருக்கு, ஆனால் அதை செயல்படுத்த தான் உனக்கு தெரியல சாமி. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்றுட்டு இருந்தா வாழ்க்கையில் நீ நின்று கொண்டே தான் இருப்ப சாமி. நேரங்கள் எல்லாம் நிமிடங்களாக போய்கொண்டே இருக்கும்பா. வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை இல்லாதது என்று முதல்ல நீ பட்டியலிட்டுக்க சாமி. தேவையானதை மட்டும் முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு சாமி. உனக்கு தேவைக்காக உனக்கு எது தேவையோ அதற்காக நீ உழைச்சி போராடு சாமி. நிச்சயம் எல்லா விஷயத்திலுமே நீ முக்கியமான ஆளா திகழ்வ. உன்னோடு தான் நான் இருக்கிறேனே. கவலைகள் எல்லாத்தையும் மறந்துடு. என்னை மட்டுமே நினைச்சு என் மீதே உன்னுடைய மனத்தை வையே. நடக்க போவதை எல்லாத்தையும் ஒரு மன அமைதியுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு சாமி. வானமே இடிந்து உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. உன்னை பாதுகாக்கத்தான் நான் இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் சாமி. நீ நல்ல எண்ணம் கொண்டவன். உனக்கு எந்த தீங்குமே கிடைக்காது, எந்த தீங்குமே நடக்காது சாமி. இறைவனை தவிர உன்னை விரும்புவது யாரும் கிடையாது, எதுவும் எப்போதும் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பிறந்தது முதல் உன்னை விரும்புபவர்களையே தேடிக்கொண்டு இருக்கின்றாய் நீ. அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவுமாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உன்னை விரும்புவது எதை விரும்புகிறது என்று அறிந்திருக்கின்றாயா?
அது எல்லாம் உனக்கு நான் அருளியதை தான் விரும்பியது. அது உன்னை ஒருபோதும் விரும்பவில்லை. காரணம், அதற்கு உன்னை தெரியாது. அது விரும்பியது எல்லாம் உன் உருவை, உன்னுடைய நிறத்தை, உன்னுடைய குலத்தை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய அறிவை, உன் பாசத்தை, உன்னுடைய நேசத்தை, உன்னுடைய அறியாமையை, உன்னுடைய ஏமாறும் தன்மையை. ஏமாற்றும் தன்மையே கிடையாது, நீ ஏமாறும் தன்மையை. உன்னுடைய பேச்சை, உன் நடவடிக்கையை, பதவியை, உன் பணத்தை, உன் குணத்தை, உன் சொத்தை, அப்போது இருந்த மதிப்பை, மரியாதையை, வேஷத்தை, நடிப்பை, உடல் நலத்தை, உடல் திறனை, வருமானத்தை, வெறுமை தன்மையை போன்ற இந்த உடலோடு வெளிப்படும் தன்மையேதான் அது விரும்பி இருக்கிறது என்பதை நீ அறிவாயா? உன்னிடம் இருப்பதை தான் அது விரும்பி இருக்கிறது, உன்னை அல்ல. ஆனால் இது ஏதும் நீ அல்லவே அல்ல. அதை நீ தெரிந்து கொள். நீ வெறும் ஒரு உயிர் அணு மட்டுமே. அந்த உயிர் உயிர்ப்போடு இருப்பதும் என்னுள்ளே, என்னால் மட்டுமே. உன்னை நிர்வாணமாக உடல் கடந்த உயிர் ஆன்மாவாக உன்னை இங்கே யாருக்கும் தெரியாது. அப்படிதான் நீ என்று உனக்கே தெரியாது தானே? ஆனால் உன்னை எப்படியும் விரும்பி பிறர் விரும்பும் அனைத்தையும் உன்னோடு பொருத்தி நீ என்ற அடையாளம், தன்மை, குணம் போன்றவற்றை உனக்கு கொடுத்து வெளிப்படுத்த செய்து அதில் நீயும் விரும்பி உன் சுற்றமும் உன்னை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விரும்பி இந்த இயற்கை, மண், விண், பஞ்சபூதம், கோள்கள், அண்டம், பேரண்டம், பிரபஞ்சமும் உன்னை விரும்ப எதையோடு கொடுத்து அவையெல்லாம் உன்னிடம் இருப்பதை பரிமாறிக்கொள்ள உன்னிடம் எத்தனையோ உனது போல கொடுத்து உன்னால் எந்த பயனும் இல்லை, எனக்கு இல்லை என்றாலும், என்னை நீ உணரவில்லை என்றாலும், நானே இல்லை என்று நீ இருந்தாலும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அது அத்தனை வழியே பக்குவம் பெற்று நீ பிறவி சூழ்ச்சியில் இருந்தே விடுபட்டாலும் என்னுடனே என்றும் உனக்கு இடம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை தவிர உன்னை விரும்புவது யாராக இருக்கக்கூடும் என்பது உன்னுடைய கேள்வி, இறைவனின் கேள்வியும் கூட. நீயும் அப்படிதான். இதை, அதை, அவரை, இவரை என யாரையும் விரும்பவில்லை. மாறாக நான் அவர்களுக்கு கொடுத்ததுதான் நீ விரும்புகின்றாய். இதில் நான் உனக்கு விசுவாசமாக, நன்றியோடு, காதலோடு, கடமையோடு, தியாகத்தோடு இருந்தேன் என்று நீயே உன்னை ஏமாற்றி நினைத்து கொள்கின்றாய். இந்த அடிப்படை புரியாத நிலையில்தான் அப்படி இருந்தால், இப்படி வாழ்ந்தால், அப்படி பிறந்திருந்தால், அவரை போல இருந்தால், இவரை மாதிரி நான் இருந்திருந்தால் என்று விதவிதமான பிரிவை பெற்றும் காரணமாய் ஒரு சுழன்று கொண்டே இருக்கிறாய். உன்னை விரும்பி தன்னை தர என்னையன்றி யாரும் இல்லை உனக்கு. எப்போதும் உன்னை என்றும் அரவணைத்து அன்பை பொழிந்து ஏற்ற வண்ணம் இருப்பது என்றுமே நான் மட்டும்தான். இதை நீ ஆழ்ந்து உனக்குள்ளே நீ கேட்டுப்பார். இப்போதாவது கேட்பாயா என்று உள்ளுணர்வை உட்கலந்து உன்னில் உனக்கு உரைக்கின்றேன். உணர்ந்தாயோ இல்லையோ, நிச்சயம் உனக்கு உணரும் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்லுகின்றேன். அதிகாலை எழுந்தவுடன் அகைத்தே கேள்வியும் பதிலுமாய் அவனே இவள் உள்ளும் உனக்கு மட்டுமல்ல என்றும் முறைக்க விட்டிருக்கின்றேன் நான். யாருக்கோ அவனே அறிவான். இந்த குரல் உனக்கு மட்டுமே, உங்கள் உள்ளும் உங்களுக்கு ஏற்ற வண்ணம் ஒலிக்கவே செய்கின்றது. கேட்டுப்பார். உனக்கானதாக மட்டும்தான் இந்த கருத்து இருக்கிறது. நிச்சயம் புரிந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமில்லை. நான் அனுப்பியது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. உன்னை விரும்புபவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அதை உன்னை விரும்பவில்லை. உன்னை சுற்றியுள்ளதையும் உன்னிடம் இருப்பதை மட்டுமே அவர்கள் விரும்புகின்றார்கள். அது போலத்தான் நீயும் மற்றவர்களை அப்படித்தான் விரும்புகின்றாய். இது நான் மேலிருந்து எழுதி அனுப்பியதுதான் நீ பூமிக்கு வந்தவுடன் நடக்கின்றது. இது நிச்சயம் உனக்கானது மட்டுமே. புரிந்து கொள். இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. நான் மட்டுமே உனக்கு சொந்தமானவன். உன்னை மட்டுமே எனக்கு தெரியும், என்னை மட்டுமே உனக்கு தெரியும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை இன்முகத்துடன் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நல்லது நடக்கும் உன் வாழ்வில்.